ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட பின்னணி பாடகர் திவாகர் பேசுகிறேன். நமக்கு வந்து கிறிஸ்மஸை முன்னிட்டு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஆராதனை யூடியூப் சேனலுக்காக நான் ஒரு சூப்பரான பாட்டு பாடியிருக்கேன். காரிருள் நேரத்தில் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து இப்போ தான் பாடி சுட சுட ரெடியாக்கி வச்சுருக்கோம். ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி உங்களுக்காக ரிலீஸ் ஆக போகுது. இந்த பாட்டு வந்து லிரிக்ஸ் அண்ட் டியூன் வந்து ஃபாதர் பிரிட்டோ பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ராபர்ட் அண்ணா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாதர் தீபன் வந்து அவரோட தலைமையில் தான் இந்த பாட்டு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாட்டை பாடினதில். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஆராதனை யூடியூப் சேனலில் இந்த பாட்டை நீங்கள் எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களோட இந்த கிறிஸ்மஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் வந்து நிறைய ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஹாப்பியாக இருக்கேன். காரிருள் நேரத்துல கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்துல கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு என்று திருப்பாடல் 27 இறை வார்த்தை 14 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுது நமக்கு உடல் சுகம் கொடுக்க வேண்டும், எப்பொழுது குழந்தை பாக்கியத்தை அருள வேண்டும், வளமான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கனவு அல்லது நம்முடைய திட்டங்களில் மாறாக கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் மலடியாக கருதப்பட்ட மனோவாகு முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாளுக்கு அங்கு குழந்தை பாக்கியத்தை கடவுள் வாக்குறுதியாக கொடுக்கக்கூடியதை நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, கடவுள் நமக்கென ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்திற்காக நாம் விழிப்புடன் காத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மில் செயலாற்றுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது நாம் சோர்ந்து போய்விடாமல் இந்த மனோவாகுவை போல எலிசபெத் அம்மாளை போல நாமும் ஆண்டவருக்காய் விழிப்புடன் நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய அந்த மனநிலையை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென இந்த வழியில் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னையின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே. அதனால் மனிதரான இவ்வியத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறைப்பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 24 முதல் 25 முடிய. அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலைமீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசிராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவிலுக்குமிடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ எந்தன் பாறை, என் அரணான
இயேசுவே நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 நீரெந்தன் பாறை என் அரணான இயேசுவே நீரெந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ உம் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் ஆனாலும் உன் வார்த்தை உண்டு எது போனாலும் உன் தஞ்சம் உண்டு இயேசுவே 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 நீரெந்தன் பாறை என் அரணான இயேசுவே நீரெந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 Alleluia, 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 Alleluia. ஈசாயின் குலக்கொழுந்தே மக்களுக்கு ஓர் அருஞ்சின்னமே எம்மை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதேயும் அல்லேலூயா 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 Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 5 முதல் 25 வரை. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும்
பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவப் பணி ஆற்றி வந்தார். குருத்துவப் பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டுக்குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றான். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றான். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உமோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றான். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சமீப காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருமணமாகி 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்ப வாழ்க்கை வாழக்கூடிய அந்த மக்களிடத்தில் அந்த குழந்தை பாக்கியம் என்பது இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை. பலரும் குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. திருமணமான ஓராண்டுலேயே குறிப்பாக ஒரு 3 மாதம் கழித்து அல்லது 6 மாதம் கழித்து சொந்தக்காரவங்களாம் கேட்பாங்க, ஏன்னா ஏதாவது விசேஷம் இருக்குதா, ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒருவேளை ஒரு வருடத்தை தாண்டிருச்சு அப்படின்னா உடனே ஏதாவது பிரச்சனையா, மருத்துவரை பார்த்தீங்களா, மருந்து மாத்திரை எடுக்கிறீங்களா, டெஸ்ட்டுக்கு போனீங்களா அப்படிலாம் கேட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா நம்முடைய மனதை நோக செய்யக்கூடிய ஒரு நிலை. குறிப்பாக அந்த இளம் பிள்ளைகள் திருமணமாகி 5 ஆண்டுகள் அருங்கொடைக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அல்லது நாங்கள் ஜெபத்திற்காக நற்செய்தி அறிவிப்பதற்காக பல பங்குகளுக்கு செல்கின்ற பொழுது நாம் இந்த நற்கருணை ஆராதனையில் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த திருப்பலி நற்கருணை ஆராதனை அந்த நற்செய்தி அறிவிப்பு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் தனிப்பட்ட விதத்தில் எங்களை பார்ப்பாங்க.
இப்போ பார்க்குறப்ப, ஃபாதர் எனக்காக வேண்டிக்கங்க, ஃபாதர் எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கங்க, திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆயிருச்சு, 3 ஆண்டுகள் ஆயிருச்சு, 10 வருஷம் ஆச்சு ஃபாதர், இன்னும் எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம்ல ஃபாதர், கரு தங்க மாட்டேங்குது, மருத்துவரை பார்த்தோம், மருத்துவரை பார்த்தா அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, என்னோடய உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது ஃபாதர் அப்படி என்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு சாரார் திருமணமாகி 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கடவுளுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. கடவுள் நம்ம வந்து காப்பாற்றுவார், கடவுள் நமக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், இந்த மலடி என்கிற அந்த அவப்பெயரை வந்து போக்குவார் என்று சொல்லி நம்பக்கூடிய ஒரு கூட்டத்தினர் நிச்சயமாக வந்து நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை நம்புறதில்லை. குறிப்பாக கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை நம்புறதில்லை. எப்படி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் முதிர்ந்த வயதில் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரோ, அதே போல் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல மனோவாக என்கிற அந்த பெண்மணிக்கு எப்படி மலடியாய் இருந்த அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுத்தாங்களோ, அண்ணாவினுடைய அழுகுரலை கேட்டு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ, முதிர்ந்த வயதில் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட செக்கரியா எலிசபெத் அம்மாளுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரோ, அதே போல் நமக்கும் கொடுப்பார் என்கிற அந்த வார்த்தையை வாக்குறுதியை வந்து நம்புறதில்லை. மாறா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லாருமே பெரும்பாலானவர்கள் டெஸ்ட் பேபிக்கு வந்து போகக்கூடிய ஒரு நிலை. அந்த IVF நம்ம வந்து எல்லாருமே பலரும் கேட்டது ஒன்று தான், கேட்டிருக்கிறோம். அது நிச்சயமாக இந்த இறை வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்கள் இந்த இணையதளம் வழியாக ஆண்டருடைய வார்த்தையை அந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுள் ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, இந்த IVF இந்த டெஸ்ட் அந்த பேபிக்கு வந்து மிகவும் முயற்சித்திருக்கலாம். அப்போது இன்றைக்கு பலருக்கு வந்து பொறுமை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ காத்திருக்கக்கூடிய கடவுள் நமக்கு வந்து கொடுப்பார் என்கிற அந்த பொறுமை, அந்த மனநிலை இல்லாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு வந்து ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. ஏன் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இந்த IVF இந்த டெஸ்ட் பேபிலாம் வந்து புறக்கணிக்குது, அதற்கு எதிராக வந்து தன்னுடைய போதனையை வந்து வைத்திருக்கிறது அப்படின்னா, அந்த டெஸ்ட் பேபியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கருமுட்டைகளை வந்து எடுக்கிறாங்க. இப்போ அந்த கருமுட்டையில் என்ன செய்யலாம் அப்படின்னா, அங்கே வந்து இப்போ வழக்கமாக வந்து ஒரு உயிர் வழக்கம் அதில் பார்த்தோம் அப்படின்னா, அது விந்தணுக்கள் போகின்ற பொழுது மில்லியன் கணக்கில் வந்து விந்தணுக்கள் போகின்றது. அதில் ஒரு விந்தணு தான் கருமுட்டையோடு வந்து சேருகின்றது. அந்த கருமுட்டை தான் வந்து அது குழந்தையாக கருவுருவாகிறது. அது ஒரு குழந்தையாக, 2 குழந்தையாக, 3 குழந்தையாக என்று அது வளர்வதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அது வந்து அறிவியல் வளர்ச்சியெல்லாம் வந்து பார்க்கிறோம். அப்போது அந்த விந்தணு என்பது அதற்கு உயிர் இருக்கிறது, அதுக்கு வந்து ஒரு வாழ்வு இருக்கிறது. இப்போ இந்த IVF வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கருமுட்டையிலேருந்து 10 கருமுட்டை கூட எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ அதில் வந்து அப்போ என்ன செய்வாங்க, அந்த விந்தணுக்களை வந்து 10 கருமுட்டையில் கொடுப்பாங்க. அதில் எது வலிமையாக இருக்குதோ, எது வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வீரமாக தீர்க்கமாக இருக்கிறதோ, அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மருத்துவர்கள் அதை குழந்தை பெற்றிருக்காக அதை எடுத்து அந்த தாயினுடைய அல்லது பெண்ணினுடைய கர்ப்பப்பையில் வந்து செலுத்துவதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ மற்ற கருமுட்டைகளை என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, அதை வந்து கொன்றளிக்கக்கூடிய ஒரு நிலை, அல்லது வேறு யாருக்காவது தவறாக பயன்படுத்தலாம் வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. அப்போ அதனால தான் திருச்சபை சொல்கிறது, இது இயற்கைக்கு மாறானது, இயற்கைக்கு புறம்பானது, கடவுளுடைய திருவுளத்திற்கு கடவுளுடைய திட்டத்திற்கு வந்து என்ன அப்படின்னா புறம்பான ஒன்றாக இருக்கிறது. நாம் திருப்பாடல் 139 ரொம்ப அழகாக நம்ம வந்து வாசிக்கிறோம். கடவுள் நம்ம வந்து எப்படியெல்லாம் படைத்திருக்கிறார் என்பதை வந்து நாம் அமர்வதையும் எழுவதையும் ஆண்டவர் வந்து அறிந்தே இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய உள் உறுப்புகளை வந்து ஆய்ந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். உண்டாக்கியவர் அவரே என்று கூறுகிறார். பாருங்க, திருப்பாடல் 139 இறை வார்த்தை 13 வாசிக்கிறோம். என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே என்று சொல்லி அங்கு திருப்பாடல் ஆசிரியர் கடவுளுடைய படைப்பை குறித்து, கடவுள் தான் இந்த உடல் மீது, நம்முடைய உடல் மீது, நம்முடைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். மனிதனுக்கு அப்படிப்பட்ட அந்த அதிகாரம் இல்லை. அதை கடவுளுக்கு இணையாக பார்க்கக்கூடியது, கடவுளுடைய இடத்தை மனிதன் வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது கடவுளுடைய திருவுளத்துக்கு மாறான ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இப்படி வந்து இயற்கைக்கு முரணான, இயற்கைக்கு மாறான இப்படிப்பட்ட இந்த IVF டெஸ்ட் பேபி
ஜெபி, இதற்கெல்லாம் வந்து ஒரு எதிர்போதனை வந்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கு முதல் வாசகத்திலையும் நற்செய்தி வாசகத்திலையும் நம்ம வாசிக்கின்றோம், அங்கே மலடியாக இருக்கிற மனோவாகு, நம்ம இங்கு முதிர்ந்த வயதாக இருக்கக்கூடிய அந்த எலிசபெத் சக்கரியா, இவங்களுக்கு கடவுள் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ குழந்தை என்பது என்ன? திருமணம் ஆகியாச்சு, திருமணமான உடனே குழந்தை பிறக்கணும், அது நம்முடைய உரிமை இல்லை, நிச்சயமாக அது நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அல்ல. நாம் வந்து திருப்பாடல் 127 இறை வார்த்தை 3 வாசிக்கிறோம், பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இப்போ பாருங்க, பிள்ளைகள் வந்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம், கொடை. நம்ம வந்து உரிமையாக நம்ம என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னா கொண்டாட முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து குழந்தை பிறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நம்முடைய சமூகத்தில் வந்து உரிமை இருக்கிறது அல்லவா? நான் வந்து இந்திய நாட்டினுடைய குடிமகன், நான் வந்து பிரஜையாக இருக்கிறேன், எனக்கு இந்த சமூகத்தில் எனக்கு பேச்சுரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான எல்லா விதமான உரிமைகளும் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம உரிமையை நம்ம வந்து உரிமைக்காக போராடுகிறோம் அல்லவா? அதே போல நம்ம வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா கடவுளிடத்தில் நாம் வந்து எனக்கு குழந்தை பாக்கிய வேண்டும் என்று உரிமையாக நாம் வந்து கேட்க முடியாது. மாறாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அது வந்து ஒரு கொடையாக இருக்கிறது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, குழந்தை பாக்கியம் கடவுளுடைய கொடை, ஒரு பரிசாக இருக்கிறது. ஒருவேளை கடவுள் குழந்தை பாக்கியத்தை தரலாம், என்ன செய்யலாம்? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஏராளமான பிள்ளைகள் வந்து புறந்தள்ளப்பட்டவர்களாக, கைவிடப்பட்ட குழந்தைகள், அனாதை குழந்தைகள் வந்து இருக்கலாம். அப்போது அவர்களை நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தத்தெடுத்து கொள்ளலாம். இதே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை வந்து ஆதரிக்கிறது. இந்த நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்யுது அப்படின்னா, நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர்கள், இப்படி குழந்தை இல்லாத, அதாவது கைவிடப்பட்ட ஆதரவற்ற பிள்ளைகளை நீங்கள் வந்து தத்தெடுத்து கொள்ளலாம் என்பதுதான் நம்முடைய போதனையாக இருக்கிறது. அப்போ இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு திருமணம் ஆகியாச்சு அப்படின்னா ஒருவேளை கடவுள் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தர காலம் தாழ்த்துறார் அப்படின்னா நாம கடவுளுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா காத்திருக்க வேண்டும். பாருங்க, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ரொம்ப அழகா ஒரு அழகான வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இங்கு சக்கரியா வந்து என்ன செய்யறாரு, அங்கு ஆண்டவருக்கு வந்து பலி செலுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி பலி செலுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு சக்கரியா கிட்ட வானதூதர் தோன்றி சொல்றாரு, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறார். அப்போ அங்கு சக்கரியாவும் எலிசபெத்தும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதிர்ந்த வயது ஆனாலும் கடவுள் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. சமீபத்தில் ஒரு அம்மா இங்கு நம்முடைய அருங்கொடை இல்லத்தில் வந்து என்னை சந்தித்து அவங்க வந்து தன்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. ஃபாதர், எனக்கு திருமணமாகி 18 ஆண்டுகள் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இல்லாமல் இருந்தது. எங்களுடைய சொந்தக்காரவங்க, உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் எங்களை வந்து ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்தாங்க ஃபாதர். என்னையும் வீட்டுக்காரையும் வந்து கேவலமாக பேசினாங்க. நான் அப்படியே மனம் உடைந்து போயிட்டேன் ஃபாதர். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து அந்த சாரால் என்கிற அந்த இடத்துல நான் என்னுடைய பேரை நான் வந்து வைத்துக்கிட்டேன் ஃபாதர். அதை வந்து நம்ம தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 18 நாம் வந்து இறை வார்த்தை 14 வாசிக்கிறோம். இளவேனிற் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன், அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த இறை வார்த்தையில் சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான், அந்த சாரா என்கிற இடத்துல என் பேரை நான் வந்து போட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஜெபிச்சேன். அப்போ நான் வந்து ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து நான் வந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன் ஃபாதர். அப்போது கடவுள் என்னுடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி அந்த பெண்மணி தன்னுடைய அனுபவத்தை வந்து கடவுள் எப்படி அவருடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுத்தார் என்பதை அங்கு அனுபவபூர்வமாய் வெளிப்படுத்தியதை நான் வந்து எனக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பேற்றிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களே, இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான செய்தி. குழந்தை பாக்கியம் இல்லையா, கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் இந்த சாராவை போல
அல்லது மனோவாகுவை போல, அண்ணாவை போல, எலிசபெத் அம்மாளை போல நம்பிக்கையோடு நாம் மன்றாடுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் எப்படி செக்கரியாவுடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுத்தாரோ அதே போல நம்முடைய மன்றாட்டுக்கும் உங்களுடைய மன்றாட்டுகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுப்பார். அதற்கு சாட்சி அந்த 6 மாத காலம் சாரா என்கிற அந்த இடத்துல தன்னுடைய பெயரை பொருத்தி ஜெபித்த அந்த பெண்மணி உதாரணமாக இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? கடவுளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நாம் பேதுருக்கு எழுதிய 2வது புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 8 மற்றும் 9 இவ்வாறு வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்தவில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டுமென விரும்புகிறார் என்று சொல்லி இங்கு பேதுரு மிக அழகாக தன்னுடைய திருமுகத்தில் எடுத்துரைக்கிறார். அப்போ கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, நமக்காக காத்திருக்கிறார். நம்ம பொறுமையோடு இருக்கிறோமா? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல மக்கட்பேறு அல்லது குழந்தை பேர் என்பது கடவுள் நமக்கு அருளக்கூடிய செல்வம், கடவுள் நமக்கு அருளக்கூடிய பரிசு. அந்த நாம் உரிமை கொண்டாட முடியாது. அப்போ நாம் கடவுள்கிட்ட தாழ்ந்து பணிந்து மன்றாட வேண்டும். நான் முன்னுரையில் வாசிக்க கேட்டது போல நம்ம திருப்பாடல் 27 இறைவார்த்தை 14 நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், என் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. அப்போ ஆண்டவருக்காக நாம் அந்த மனோவாகுவை போல, சாராளை போல, அதே போல எலிசபெத் அம்மாளை போல நாம் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். புலம்பல் புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 25 மற்றும் 26 இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம் என்று குறிப்பிடுகிறார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். நம்ம சபை உரையாளர் புத்தகம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்பதற்கு ஒரு காலம், இறப்பதற்கு ஒரு காலம், அதே போல விதைப்பதற்கு ஒரு காலம், அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். அப்போ இன்றைய நாளில் நாம் கடவுளுக்கு புறம்பான அல்லது எதிரான செயல்களில் நம்ம ஈடுபட வேண்டாம். கடவுள் நம்மை எந்த வேலையில் வேண்டுமானாலும் நம்மை குறுக்கீடு செய்வார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம், மருத்துவர்களும் மனிதர்கள் தான். அவங்க ஒரு சில பேர்த்துக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அறிவு திறமை இருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமை அறிவினை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னா அவர்கள் சிறந்த மருத்துவர்களாக செயல்படலாம், அல்லது கைராசிக்காரங்களும் அவங்க இருக்கலாம். ஆனால் அவர்கள் மனிதர்களே. குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது, இன்னைக்கு எத்தனையோ பேர் IVF செஞ்சோம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா குழந்தை 4 மாதங்கள் 5 மாதங்கள் 3 மாதங்கள் அப்படியே கருவில் இருந்து அழிந்து போகக்கூடிய நிலை, அப்படியே கருசிதைவு ஆகக்கூடிய ஒரு நிலை. நிறைய பேர் என்று புலம்புறாங்க. இங்கே அருங்குடை இல்லத்துக்கு வரும் ஒரு சில பேர் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கூட வந்தவங்க கூட இந்த மாதிரி போனோம் ஃபாதர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது நிறைய உடல் சார்ந்த வழிகளை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது ஃபாதர். அதை எங்களுடைய குடும்பக்காரவங்க சொந்தக்காரவங்க கணவர் இது புரிந்து கொள்வதில்லை, எங்களை ஒரு இயந்திரத்தனமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை என்று சொல்லி அங்கு புலம்பக்கூடிய ஒரு நிலை. இப்படி நம்முடைய அறிவியல் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றாலும் அதிலும் அங்கே ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதா அல்லது முழுமையான ஒரு வாக்குறுதி உத்தரவாதம் நமக்கு கிடைக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அப்போ நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்முடைய வாழ்வை கடவுளிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கணும். நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6 இவ்வாறு வாசிக்கிறோம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த நாளில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் முதல் வாசகத்தில் வரக்கூடிய மனோவாகவும் அதே போல செக்கரியாவும் எலிசபெத்தும் முழு மனதோடு ஆண்டவரை நம்பினார்கள், மன்றாடினார்கள்,
கடவுள் அவர்களுடைய பாதையை செம்மையாக்கி இருக்கிறார். அவருடைய வாழ்வு அவர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதை தான் நற்செய்தி வாசகத்தின் இறுதியில் அங்கே எலிசபெத் அம்மாள் சொல்கிறாங்க. அதாவது மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று அங்கு கடவுள் அவருடைய குடும்பத்திற்கு செய்த அந்த ஆசீர்வாதத்தை குறித்து அங்கு பெருமைப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, செக்கரியாவுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் செய்த அதே ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுப்பார். நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை முழு மனதோடு நம்ப வேண்டும். அப்படி நாம் நம்புகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். அத்தகைய அருள் வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உன் அன்பினால் தயவுடன் ஏற்பாய் பலி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். உழைப்பின் பலனை படைத்திட வந்தே உம் திருப்பதத்தில் என ஏற்க வேண்டி உன் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உன் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர் ஏற்பி ஏழையன் காணி இறைவாய் ஏற்பாய் நிலைக்கும் உறவாய் இறைவாய் இணைப்பாய் என் வாழ்வில் இனிதா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்பிடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதமடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரையில் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர் நம்மை கைவிட்டாலும் மனிதர்கள் நம்மை வெறுத்தாலும் ஆண்டவர் நம்மை என்றும் தாங்கக்கூடியவராக இருக்கிறார். கரமெடுத்து பொறுப்படுத்தி வழிநடத்தக்கூடிய உன்னதமான கடவுளாக இருக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்தை முதல் வாசகத்தில் மனோவாகு மற்றும் இங்கு சக்கரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் அங்கு தன்னுடைய அருட்கரத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து இல்லற வாழ்வை கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அங்கு மாற்றக்கூடியதை நம்ம வாசிக்க கேட்டோம். அதை குறித்து நாம் தியானித்தோம். எப்படி ஆண்டவர் மனோவாகுவுக்கும் சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து அந்த மக்களிடமிருந்து அவப்பெயரை, அந்த எலிச்சொல்லை அங்கு மாற்றினாரோ, ஆசீர்வாதமாக மாற்றினாரோ, அதே போல இது இந்த நாளில் இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே, இதோ மனிதர்கள் என்னை கைவிட்டு விடலாம், ஆனால் நீர் என்றும் எங்களை கைவிடாதவராக மறக்காதவராக இருக்கிறீர். ஆகவே உம்மை நாங்கள் பற்றி கொள்கிறோம். ஆண்டவரே, உங்களை விட்டா எங்களுக்கு யாருப்பா இருக்கிறா என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த பாடல் வாயிலாக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய வேதனைகள், இயலாமைகள், ஆற்றாமைகள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருட்கரத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, விடுதலைக்காய் நாம் ஜெபிப்போம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.
உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆமாண்டவரே, இதோ மனோவாகவும் செக்கரியாவும் எலிசபெத்தும் உம்மையே தஞ்சமென அவர்கள் நம்பியிருந்தார்கள். மனிதர்கள் அவர்களை ஏளனமாய் பேசக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவரே, அவர்களுடைய அவமானத்தை நீர் போக்கினீர். முதிர்ந்த வயதிலும் ஆண்டவரே, ஏதோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் அருளி இருக்கிறீர் தகப்பனே. மலடி என்று சொல்லப்பட்டவளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை, ஏதோ கற்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இதோ இந்த நாளில் நாங்களும் எங்களுடைய குடும்ப உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். இதோ ஏளனமாய் எங்களை பார்க்கிறார்கள். பொருளாதாரத்தினால் நாங்கள் தாழ்ந்து போயிருக்கின்ற பொழுது உனக்கிட்ட என்ன இருக்கு என்று சொல்லி எங்களை கேவலமா பேசுறாங்க ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. மருத்துவரிடம் சென்றால் நீர் கட்டி இருக்கிறது அல்லது மற்ற உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சொல்லி பல்வேறு விதமான குறைபாடுகளை எங்கள் முன்பாக வைக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, யாரிடம் செல்வோம் இறைவா? மனிதர்கள் எங்களை கைவிடக்கூடக்கூடிய ஒரு நிலை ஆண்டவரே. நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம், உம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கும் செக்கரியாவுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது போல ஆண்டவரே, முதிர்ந்த வயதினர்களுக்கு இல்லற வாழ்வை ஆசீர்வதித்தது போல எங்களுடைய இல்லற வாழ்வை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், கனி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்வாய் மாற்றும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய பாரங்கள், இயலாமைகள், ஆற்றாமைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய திருவுடல் திருரத்தம் வழியாக உடைய இறை வார்த்தை வழியாக நீர் எங்களை சந்தித்து வருகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளில் மனோவாகுவுக்கும் மலடியாக இருந்த அவளுக்கு நீர் ஆசீர்வாதமான ஒரு மகனை நீர் வாக்களித்திருக்கிறீர். அதே போல முதிர்ந்த வயதில் இருந்த செக்கரியாவுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் தெய்வமே நீர் குழந்தை பாக்கியத்தை அருளியிருக்கிறீர் ஆண்டவரே. செக்கரியாவினுடைய மன்றாட்டுக்கு நீர் பதில் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இதோ எலிசபெத் அம்மாள் மக்களுக்குள்ளாய் இருந்த அந்த அவச்சொல்லை ஆண்டவரே, எங்கள் மேல் இருந்த அவச்சொல்லை நீர் நீக்கி இருக்கிறீர் என்று சொல்லி அவர் மன்றாடியது போல
நாங்களும் உம்மிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இது எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான வேதனைகள், நெருக்கடிகள், பாரங்கள், இதோ ஆற்றாமைகள், அவமானங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளாலும், சாதியின் பெயராலும், இனத்தின் பெயராலும் ஆண்டவரே, இதோ எங்களுடைய இல்லற வாழ்வில் குழந்தை பாக்கியம் இல்லாததினால் பல்வேறு விதமான நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளில் யாரெல்லாம் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, இதோ அண்ணாவை போல் அழுது புலம்பி மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, செக்கரியாவை போல் அழுது புலம்பி மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, அதே போல் ஆண்டவரே இவர்களுடைய மன்றாட்டுகளை நீர் கனிவோடு கண்ணோக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ கற்பத்தின் தடைகளை நீர் அப்புறப்படுத்துவீராக ஆண்டவரே. இல்லற வாழ்வு, குழந்தை பேரு, மக்கள் அருளும், கடவுள் அருளும், செல்வம், பரிசில் என்பதை நாங்கள் திருப்பாடல் 127 இறை வார்த்தை 3 வாசிக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, உம்முடைய கருணை, உம்முடைய இரக்கம் இது குழந்தை இல்லாத தம்பதியினர் மீது கடந்து வருவதாக. குழந்தை பாக்கியத்தினர் அருள்வீராக. இல்லற வாழ்வை கனி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்வாக நீர் உருமாற்றுவீராக. அன்பு தகப்பனே, இதோ உம்முடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாங்கள் எங்களையே தயாரித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய உள்ளத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இதயத்திற்குள்ளாய் நீர் குடிகொள்வீராக. இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகள், இது கசப்புணர்வுகள், மனப்பாரங்கள் அனைத்தும் உம்முடைய ஆவியின் வல்லமையினால் அப்புறப்படுத்துவீராக. உம்முடைய கரம் எங்களை தொடட்டும், உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் 100 மடங்கு பலன் கொடுப்பனவாக. இயேசுவே ஆண்டவரே, இதோ நீர் எங்களை தொடுவீராக. முன்னும் பின்னும் இடமலமாய் இருப்பீராக. எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான அவச்சொல்லையும் அவப்பெயரையும் ஆண்டவரே, செக்கரியாவுக்கும் எலிசபெத்தம்மாளுக்கும் இருந்த அந்த அவப்பெயரை எப்படி மாற்றினீரோ அதே போல மாற்றுவீராக. நம்முடைய பார்வையில் நாங்கள் விலையேற பெற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டிய அருளையும் ஆசிரையும் எங்களுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய தூதர்கள் எங்களை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வார்களாக. அரணும் கோட்டையுமாய் இருப்பார்களாக. எந்த விதமான பொல்லாப்பும், தீங்கும், விபத்தும், ஆபத்தும் அணுகாதபடி ஆண்டவரே நீரே எங்களை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். வரவிருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும்,
நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.